ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாகவே டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் நிஃப்டி வந்து டவுனில் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஐடி செக்டார் மட்டும் இல்லைன்னா நிஃப்டி வந்து 300-400 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக நிஃப்டி 50 வந்து 2.5% கிட்ட இறங்கியிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 3.8% அண்ட் நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா 5.2% அண்ட் ஸ்மால் கேப் வந்து 5.5% கிட்ட இறங்கியிருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் தான் வந்து 1% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 1 வீக்கில். இன்னைக்கு மட்டுமே ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா 3.38% வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிடுது. ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று டாடா கன்சல்டன்சியோட ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால டிசிஎஸ் வந்து 5.5 அண்ட் இன்ஃபோசிஸ் 2.6, ஹெச்சிஎல் 3.1, விப்ரோ 2.8, எல்டிஐ மைண்ட்ரி 4.9, டெக் மஹிந்திரா 3.8, அது மாதிரி எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு எஃப்ஐடிஐயோட டேட்டா பார்த்தோம்னா டோட்டலாக இந்த வீக் மட்டும் 26,000 கோடிக்கும் டிஐஐ வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வீக் வந்து 2% மேலே நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு இந்தியன் டாலரோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இழந்திருக்கு. 85.96 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிசிபிஎல் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்தது. அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 39% வந்து இயர் டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈபிட்டா வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்ஜின் பார்த்தீங்கன்னா இயர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம மண்டே பார்த்தா தான் தெரியும். ஜிஎன்ஏ எக்ஸ்லக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிஸோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கியூல டிக்ளைன் ஆகிட்டாலும் இயர் வந்து சேல்ஸ், ஈபிட்டா, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம மண்டே பார்த்தா மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியலோட ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மைனிங் growth வந்து 1.9% வந்து மந்த் ஆன் மந்த்ல வந்து க்ரோ ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் வந்து 5.8% க்ரோ ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி வந்து 4.4, பிரைமரி குட்ஸ் வந்து 2.7% விசஸ் 2.5% இருக்கு. அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் வந்து 9% விசஸ் 3.1. இன்ஃப்ரா குட்ஸோட growth பார்த்தீங்கன்னா 10% இருக்கு. அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸோட growth பார்த்தீங்கன்னா 13.1 விசஸ் 5.7. கன்சியூமர் நான் டியூரபிள்ஸோட growth பார்த்தீங்கன்னா 0.6 வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ மற்ற எல்லா டேட்டாமே வந்து நல்ல growth கொடுத்துருக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, இதை வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் எடுத்துக்குதா என்னங்கிறத நம்ம மண்டே வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு வந்து நிஃப்டி ஐடி தவிர மற்ற எல்லா ஸ்டாக்ஸும், அதாவது பிஎஸ்சி ஆகட்டும், பவர் செக்டர், ரியாலிட்டி, ஹெல்த் கேர், பிஎஸ்சி பேங்க் எல்லாமே 2% மேலே டவுன் ஆயிருந்தது. நிஃப்டி ஸ்மால் கேப் அண்ட் நிஃப்டி மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா 2% மேலே டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்டாக்ஸோட நியூஸ் அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, பெல் வந்து ஓஎன்ஜிசி கூட வந்து ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக சைன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா 0.06% நெகட்டிவாகவும், பெல் ஷேர் வந்து 5.5% கிட்ட நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து டிமார்ட்டோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 17.5% ரெவன்யூ growth-உம் 15.6% நெட் ப்ராஃபிட் growth-உம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரம் புரோக்கிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3.34% வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து செஸ் அப்படிங்கிற கம்பெனிஸோட நெட் ப்ராஃபிட் வந்து 1.2% வந்து இயர் growth கொடுத்துருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து 4.4% கிட்ட டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்து. டிவிடெண்டா வந்து 4.5% per ஷேர் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா January 16th ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிடிபிஎல் ஹாத்வே அவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இயர் 57% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு வந்து 9% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து சிர்மா எஸ்டிஎஸ் டெக்னாலஜி வந்து எம்எஸ்ஐ கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து அவங்களோட ஐடி ஹார்ட்வேர் போர்ட்ஃபோலியோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மேக் இன் இந்தியா இனிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4.5% கிட்ட நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் டயல் வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 9% வந்து இயர் growth இருக்கும். அதே மாதிரி பேட் வந்து 78% growth இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நுவோமா ஈக்விட்டிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3.7% கிட்ட நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சென்கோ கோல்டு வந்து QIP மூலமா 453 கோடி வந்து ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க புதுசா வந்து 18 to 20 ஜுவல்லரி ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பார்த்தோம்னா 4.64% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பாடி பிளக்ஸும் வந்து 558 கோடி வந்து போபட் பிளானட்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா 2.87% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதானி ஷேர் வந்து இன்னைக்கு வந்து 10% வந்து லோயர் சர்க்யூட் ஆயிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக் 20% வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல கொடுக்குறாங்க. கரண்டா ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 290 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து 275. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு -10% கீழே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. NTPC கிரீன் வந்து அவங்களோட சோலார் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 220 மெகாவாட் அண்ட் 100 மெகாவாட்டா இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3.8% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து இந்தியன் நேவிக்கு வந்து 6th சப்மரைன் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. ஸோ நல்ல டவுன்ல இருந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு -0.4% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாவும் ஒரு நியூஸ் வந்திருந்தது. இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாக் வந்து 7.8% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா IRDA
ஓட ரிசல்ட்ஸ் நேற்று வந்தது. Q3யோட ப்ராஃபிட் வந்து இயரானியில் 26.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ஸ்டாக் வந்து இன்னைக்கு 6% மேலே டவுன். ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அசட் குவாலிட்டி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து SRF அண்ட் நவீன் ஃப்ளோரின் ஷேர் வந்து இன்னைக்கு 4% மேலே டவுன் ஆயிருந்தது. ரீசன் பார்த்தோம்னா நேற்று வந்து ஸ்டாக் வந்து 14% மேலே அப் ட்ரெண்ட்ல இருந்தது. இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து SRF வந்து எண்ட் ஆஃப் த டேல 2.7%, நவீன் ஃப்ளோரின் வந்து 5% டிக்ளைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து செயின்ட் சிஸ்டெக் அப்படிங்கிற கம்பெனி வந்து 386 கோடிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5% வந்து அப்பர் சர்க்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து brokerage வந்து பாசிட்டிவான ரெக்கமெண்டேஷன் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா IRCTCக்கு வந்து அவுட் பர்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸா 9,000 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிராமல் ஃபார்மா வந்து 310 ரூபாய் டார்கெட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைனஜின்க்கு வந்து 890 ரூபாயும், மேரிகோக்கு வந்து 760 ரூபாய் அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு வந்து 3100 ரூபாயும், ஐடிசிக்கு வந்து 575 ரூபாயும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நியூட்ரலா வந்து லாரஸ் லேபுக்கு வந்து 450 ரூபாய் டார்கெட்டும், ஈச்சர் மோட்டார்ஸ்க்கு வந்து 4883, டாடா எல்எக்ஸி வந்து அண்டர் வெயிட் அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6000 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க. JSW ஸ்டீலுக்கு வந்து 1010 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியும், டாடா ஸ்டீலுக்கு வந்து 155 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. JP Morgan. ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா 435 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெகட்டிவா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NMDC வந்து 57 ரூபாய் வரைக்கும் போற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கோல் இந்தியா வந்து 435 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1090 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் கொடுத்துருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மாக்கு வந்து 1630 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பல்காக போட வேணாம். மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.